விஜய், காவேரி 2 பேருமே ஃபார்ம் ஹவுஸ் வராங்க. வந்தோடனே வாங்க வாங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க. 2 பேருமே உள்ளே போகிறாங்க. விஜயும் உள்ளே போகிறாரு, காவேரியும் உள்ளே போகிறாங்க. போனவுடனே அப்படியே படுக்கிறாரு. இங்கே பார், என்னை டிஸ்டர்ப்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்களை என்னங்க பண்ண போகிறேன், நான் உங்களை எதுவுமே பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நீங்கள் தான் நேற்று ஃபுல்லாக குடிச்சிட்டு அந்த வீட்டையே பார்த்துட்டு இருந்தீங்க, பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அப்படியே பார்க்குறாரு விஜய். சரி, நீ எதுவும் பேசிகிட்டு இருக்காத, நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாரு. உனக்கு தூக்கம் வந்தால் போய் தூங்கப்போ. ஐயோ, எனக்கு தூக்கம் வந்தால் நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. கடையில் 2 பேருமே இருக்காங்க. கங்கா, குமரன் 2 பேருமே இருக்காங்க. அப்போ கங்கா ஒரு ப்ளவுஸ் தச்சிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு ப்ளவுஸ் தான் இருக்குது, இதை தச்சிட்டோடனே நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. அப்படியே பார்க்குறாரு குமரன். சரி, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே, நான் போயிட்டு வந்து சொல்லட்டுமா அப்படின்னு சொல்கிறாரு குமரன். சரி, லேட் ஆகிடுச்சுன்னா நீ வீட்டுக்கு பார்த்து போயிட்டு ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே, அவ்வளோ நேரம் ஆகுமா? ஆமாம், அவ்வளோ நேரம் தான் ஆகும், நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. எப்படியாச்சும் ஆர்டர் கொடுக்குறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லணும், சொல்லிவிட்டு ஆர்டரை கண்டிப்பாக நம்ம கேட்டு வாங்கணும், அவரை பார்க்காம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் போய் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், 2 நாளைக்கு முன்னாடி நான் இங்கே வந்தேன், அவர் ஆர்டர் தரேன்னு சொன்னார், அதுக்கப்புறம் அவரை பார்க்க முடியல, அவரை ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு குமரன். இங்கே பாருங்கள், உங்கள் இஷ்டத்துக்கெலாம் அவரை பார்க்க முடியாது, இங்கே அப்பாயின்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும், தயவு செய்து இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் சொல்கிறாங்க. இல்லைங்க, தயவு செய்து கொஞ்சம் பாருங்கள், கண்டிப்பாக நான் இன்றைக்கி பார்த்து பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தான் சொல்கிறேன்ல, முடியாதுன்னு, என்னோட டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க, போங்க இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. சரி, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டுட்டு அப்படியே ஓரமாக நின்றுட்டே இருக்காரு. கண்டிப்பாக இன்றைக்கி அவரை பார்த்து பேசணும், விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே செக்யூரிட்டி வராங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, அதுக்காக இல்லை, நான் வந்துட்டு இங்கே ரிசப்ஷனில் சொல்லியிருக்கேன், வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ண சொன்னாங்களா? அப்போ கூப்பிடுவாங்க, போங்க, இங்கே எதுக்கு நிற்கிறீங்க, லிஃப்டாண்ட போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து வெளியே வராரு. வந்தோடனே பயங்கரமாக யோசிக்கிறாரு. எப்படியாச்சும் கண்டிப்பாக அவரை பார்த்துட்டு தான் போகணும், நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே ரொம்ப நேரமாக நிற்கிறாரு. இன்னொடனே மறுபடியும் செக்யூரிட்டி திட்டுறாங்க. இங்கே பாருங்கள், வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியவே வந்துடுறாரு. வெளியே வந்தோடனே ஒரு கார் வருது. அப்படியே ஓடி போய் பார்க்குறாரு. என்ன ஆச்சு உங்களுக்கு, எதுக்காக நீங்கள் இப்படி ஓடி வந்து பார்க்குறீங்க? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஹோட்டலில் இருக்காங்க ராகினி. ஹோட்டலில் இருக்கும்போது அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டே இருக்காரு அஜய். ஓ, நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. அதுக்குள்ளே ஃபோன் வந்துடுச்சு. அட்டன் பண்ணி பேசுகிறார். டேய், எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அப்பா கேட்குறாரு. நானாப்பா, அந்த பொண்ணு பின்னாடி சுற்றிட்டுருக்கேன், அந்த பொண்ணை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. எந்த பொண்ணுடா? அதான்ப்பா உங்கள் ஃப்ரெண்டு பசுபதி இருக்கார்ல, அவரோட பொண்ணு ராகினி. அப்போதான்ப்பா பின்னாடி சுற்றிட்டுருக்கேன். ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன்? ஆமாம், நான் உங்ககிட்ட சொன்னேன் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு, நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை, அதனால் நானே கரெக்ட் பண்ண போகிறேன், அதனால் பின்னாடியே போய் என்ன உனக்கு பிடிக்கும், என்ன பிடிக்காது அதெல்லாம் கேட்டுட்ருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அங்கேருந்து வராரு அஜய். அதே டைம் கரெக்டாக நிவினும் வராரு. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒரு டேபிளில் உட்காந்துட்ருக்காரு. அப்படியே பார்க்குறாங்க. ராகினி பார்த்தோன்னே அப்படியே கிட்ட போகிறாங்க. கிட்ட போனோன்னே என்ன பண்ணுற, இங்கே எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பயங்கரமாக கோவப்படுறாரு. நான் உன்னை பார்க்கணுன்னு வரல, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன், இங்கே சாப்பிட்றதுக்காக வந்தேன், உன்னை பார்த்தேன், அதனால் நான் வந்து பேசுகிறேன். ஆமாம், நீ எதுக்கு இங்கேயே சுற்றிட்டுருக்க, காவேரிக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சில்ல, நீ எதுக்கு இங்கேயே சுற்றுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நானாவது பரவாயில்லை சுற்றுற, நீ எதுக்கு என்னையே சுற்றுற அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. ஆமாம், நீ காவேரியை பார்க்குற மாதிரி நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி, நீ ஃபஸ்ட்டு ஊருக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. நான் எதுக்காக ஊருக்கு போகணும், நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் உன் பின்னாடியே சுற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே பயங்கரமாக கோவம் வருது நிவின்க்கு. இங்கே பார், நல்லா தெரிஞ்சுக்கோ, காவேரி தான் எப்போவுமே என் மனசில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நிவின் பேசுகிறீங்க, இப்படி தான் பேசுவீங்களா? அவங்க வந்துட்டு கரெக்டாக விஜயை கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நீங்கள் எதுக்காக காவேரி நினச்சிட்ருக்கீங்க, இதெல்லாம் அசிங்கமாக இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் அசிங்கமாகவே இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோ, என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணணும்னு நினச்ச நீ தான் அசிங்கப்படணும், நான் எதுக்கு அசிங்கப்படணும்? என்னோட காவேரி இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ளே எனக்கு வந்து என்கிட்ட வந்துடுவா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாரு நிவின். சரி, உங்ககிட்ட பேசியிருந்தா எனக்கு வேலைக்காகாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அப்போ பார்த்தோன்னே அஜய் வராரு. வந்து அதே மாதிரி ராகினி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்ன பேசிகிட்டு இருந்தீங்க
அப்படின்னு ராகினி கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ராகினி சொல்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், காவேரி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆ, நல்லா தான் இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து ஃபேஷன் ஷோ போகிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டே இருக்காங்க, நல்லா சந்தோஷமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் சொல்கிறாரு. ஓ, அப்படியா, சரி சரி. சரி, நீ என்ன பண்ணுற, என் கூட வேற எங்கேயாவது வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஐயோ, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்களாம் வர முடியாது. சரி, நீ இப்போ ஏதாவது சாப்பிட்றியா, உனக்கு ஏதாவது வேணுமா, உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அஜய். சரி, எனக்கு இதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து